திருப்புலியூர் திருத்தல மாஹாத்மியம் ஸ்ரீ சத்குரு கூறினார். இது ஷர்துல்புரா என்றழைக்கப்படும் ஒரு சிறந்த பகுதி. சபதத்தில் உறுதியாக இருந்த 7 முனிவர்கள் முற்காலத்தில் இங்கு யாகம் செய்தனர். அந்த 7 முனிவர்களின் திருநாமங்கள் பின்வருமாறு. அவர்கள் பிருகு முனிவர், வசிஷ்ட முனிவர், குட்ச முனிவர், கௌதம முனிவர், அங்கிரச முனிவர் மற்றும் கஷ்யப முனிவர். அவர் 7 வெளிப்பாடுகளை தெய்வீக கண்களால் உருவாக்கினார். உலக நலனை செய்து மக்களின் துயரங்களை அழிப்பார்கள். இங்கு பிரக்ஞேசரா என்ற புனித இடம் உள்ளது. இது மிகவும் புனிதமானது. அந்த நதிக்கரையில் பிரம்ம ஞானத்தில் ஞான விருத்திக்காக யாகம் செய்தார்கள். பசுக்கள் தங்களுடைய சந்ததிக்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. முனிவர்கள் தினமும் பசுக்களை நம்பிக்கையுடன் வழிபட்டனர். ஒரு முறை காலையில் முனிவர்கள் நீராடுவதற்கு சென்றனர். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நித்திய நாமத்தை உச்சரித்தபடி படுக்கையிலிருந்து எழுந்தார்கள். அவர்கள் ஆசிரமத்தை விட்டு வெளியேறி இறைவனை நினைத்தனர். அங்கு காட்டில் புலி ஒன்று மாடுகளை துன்புறுத்துவதை கண்டனர். அப்போது முனிவர்கள் பசுக்களை பாதுகாக்குமாறு கதறினார்கள். தடிகளை உயர்த்தி புலியை அடிக்க ஓடினார்கள். பயங்கரமான மாய புலி அந்த திருக்கரங்களை தடுத்து நிறுத்தியது. 7 முனிவர்களும் ஒரே நேரத்தில் மிகவும் வியந்தனர். புலி வடிவில் இங்கு அலையும் நீ யார்? முனிவர்கள் புலியிடம் கைகளின் நெடு வரிசைக்கான ஒரே காரணத்தை விசாரித்தனர். அப்போது புலி முனிவர்களை கண்டு அவர்களிடம் மனித மொழியில் பேசியது. உருளும் நெருப்பு நாக்கும் கூரிய கண்களும் உடையவன் பயமுறுத்துவான். சார்தூலம் கூறியது, அப்படி செய்தால் வன்முறையின்றி ஆரோக்கியம் பெறலாம். வன்முறை ஏற்பட்டால் மருத்துவரால் மருந்து கொடுக்கப்படுகிறது, ஆனால் தூண்டுதல் அல்ல. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு புரட்டாசி மாதத்தில் மட்டும் மகிழ்ச்சி அடைகிறார். தூய்மையான காணிக்கைகள் இல்லாமல் வன்முறையால் என்ன பயன்? ஞானிகள் கூறினார்கள், காட்டில் புலி வடிவில் இங்கு வந்துள்ள நீ யார்? நீங்கள் யக்ஷனா அல்லது ராட்சசனா அல்லது கடவுளா என்பதை இப்போதே கூறுங்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார். இப்படி கேட்டதும் பெரும் புலியானது கர்ஜித்து மறைந்தது. அங்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதம் ஏந்தியவாறு திருக்காட்சியளித்தார். அவர் அதிர்ஷ்ட தெய்வத்தின் இருப்பிடமாகவும் பிரபஞ்சத்தின் இறைவனாகவும் இருக்கிறார். அவர் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்திருந்தார் மற்றும் மகிழ்ச்சியான தாமரை கண்களை கொண்டிருந்தார். இதை கண்ட முனிவர்கள் அனைவரும் பக்தியுடன் அவரை போற்றினர். அவர்கள் தங்கள் தலையின் கைகளை மடக்கி அவர்கள் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறைந்தன. அவர்கள் அவரை மாயையின் தலைவராக ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நிலையில் வைத்தார்கள். அவருக்கு ஆலயம் மிகுந்த மரியாதையுடன் வழிபட்டனர். அவர்கள் மீண்டும் அந்தந்த இடங்களுக்கு திரும்பினர். இறைவனால் கௌரவிக்கப்பட்டனர். தளிகை யாகம் செய்வதன் மூலம் சடங்குகளின்படி பரமபுருஷ பகவானை வழிபடுங்கள். மிருக பலிகளில் தளிகையின் தியாகம் மேன்மையானது. எல்லா யாகங்களின் பலனையும் அருளும் ஸ்ரீ விஷ்ணு பகவான் நம்மை மகிழ்விக்கிறார். மகா முனிவர்கள் வைகானச சம்பிரதாயப்படி காட்டிற்கு சென்றார்கள். ஸ்ரீ விஷ்ணு பகவானின் பிரியத்திற்காக தளிகை யாகம் செய்தார்கள். இந்த புண்ணிய திருத்தலத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு யாகங்களின் இறைவன் ஸ்ரீஹரி வணங்கப்படுகிறார். இதை பார்க்கும் போது ஒரு மனிதன் நிச்சயமாக அனைத்து யாகங்களின் பலனையும் பெறுகிறான். திருப்புலியூர் மாஹாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.